வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கீதாஞ்சலி இதில் சாங் 83 இதோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த சாங் 83ல் ரவீந்திரநாத் தாகூர் கடவுளை அவருடைய தாயாக நினச்சி அவர் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்களுக்கு எப்போ அவங்களுடைய ஆத்மா புனிதம் அடையும், எப்போ கடவுளோட அடியை போய் அது சரணடையும் அப்படின்னா, அவங்க இந்த உலகத்தில் அவங்க அனுபவிக்க வேண்டிய அந்த கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு எல்லா பாவமும் கண்டிப்பாக மனுஷன்றவன் பாவம் செய்வான், தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு பாவம் செய்வான். அந்த பாவத்துக்கெல்லாம் அவன் மன்னிப்பு கேட்குறான் இல்லையா, அப்போ தான் அவனுடைய ஆத்மா புனிதம் அடையும், தெய்வத்தோடைய சந்நிதியை போய் அடையும். அதனால் அவர் கடவுளை அவருடைய அம்மாவாக நினச்சி அவர் சொல்கிறாரு, என்னுடைய கஷ்டங்களுடைய பிரதிபலனா அதோட வெளிப்பாடாக என் கண்ணில் வழிகிற கண்ணீரை நான் உனக்கு ஒரு நகையாக ஆக்கி உன்னோட கழுத்தில் அணிவிக்க போகிறேன். அந்த கண்ணீர் எப்படி இருக்கும்னா வெள்ளையாக புனிதமாக, அதாவது எப்படி கடலில் இருக்கிற முத்து புனிதமாக இருக்கோ அந்த மாதிரி என்னோட கண்ணீரும் புனிதமாக இருக்கும். என் கண்ணீரால் உனக்கு ஒரு நகையை செஞ்சு அதை உன் கழுத்தில் அணிவிக்க போகிறேன். நான் உன் முன்னாடி மண்டியிட்டு என் பாவத்துக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா கண்டிப்பாக என்னுடைய பாவங்கள்லேருந்து நான் விடுபடணும்னா உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். நீ தேவ லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டம், ஹெவன்லி க்ளோரின்றாரு. இப்போ நட்சத்திரங்கள்லாம் அதோட வெளிச்சத்தை உன்னுடைய பாதங்களை சமர்ப்பித்து உன்னுடைய பாதத்தை அழகுபடுத்துறதுக்காக வரும். ஆனால் அந்த நட்சத்திரத்தோட வெளிச்சம் உன் பாதங்களுக்கு வரத்துக்கு முன்னாடியே என்னோடய கண்ணீர் உன் பாதத்தில் இருக்கும். என் தாயோட பாதத்தில் என் கண்ணீரெல்லாம் நான் சமர்ப்பிச்சிருப்பேன். என் கண்ணீர் எப்படி இருக்கும்னா இந்த நட்சத்திரங்களோட ஒளியை விடவும் அது பிரகாசமாக இருக்கும். அந்த மாதிரி என்னோடய கண்ணீர் இருக்கும். அதனால் கண்டிப்பாக என் தாய், என்னுடைய கடவுள், என்னை ஒரு காப்பாற்ற ஒரு தெய்வம், அது என் கண்ணீரை உதாசீனப்படுத்தாது. அதை எடுத்து காலுக்கு கொலுசாக இல்லாமல் கழுத்துக்கு மாலையாக என்னோடய கண்ணீரை என்னுடைய தாய் அணிவிச்சுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு, கடவுள் நம்ம செய்கிற பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கும் போது, நம்ம வருந்தும் போது அவர் நிஜமாகவே சந்தோஷப்படுவார். ஓ, இவங்க தவற உணர்ந்துட்டாங்கன்னு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ நம்ம கடவுளை போய் பார்க்கும்போது அவருக்கு நம்ம பொருள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், அவரை பாராட்டி அப்படியே புகழுரையாக நம்ம கடவுளுக்கு சமர்ப்பிக்கணும்னு. ஆனால் நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வத்துக்கும் உரியவர் கடவுள் தான். எல்லாமே அவருக்கு உரியது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புகழுமே கடவுள் தான். கடவுளாக பார்த்து தான் நமக்கு செல்வத்தையும் புகழையும் தரணுமே தவிர, இது எங்கிட்ட இருக்குன்னா அது நம்முடையது இல்லை, அது கடவுளுடையது. கடவுளாக பார்த்து நமக்கு கொடுத்தது. கடவுள் விரும்பினா நமக்கு தரலாம், கடவுள் விரும்பினா நமக்கு தராமல் கூட இருக்கலாம். அதனால் இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்வமும் சரி, எல்லா புகழும் சரி, எல்லாமே கடவுள் கொடுத்தது தான். நம்ம போய் கடவுளுக்கு ஒரு பொருளையோ இல்லை புகழையோ தரணும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா கடவுள் தான் எல்லா பொருளுக்கும், எல்லா செல்வத்துக்கும், எல்லா புகழுக்குமே உரியவர். அவர் நமக்கு தான் தருவாரே தவிர நம்ம போய் கடவுளுக்கு தர முடியாது. அப்போ நம்ம என்ன தான் கடவுளுக்கு தரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நம்மளுடைய ஆத்மா அந்த வருந்தி அந்த வருத்தத்தில் வர கண்ணீர் அது நம்முடையது, அதை காணிக்கையாக தரணும் கடவுளுக்கு. அந்த மாதிரி நம்ம வருத்தப்படும் போது நம்மளுடைய ஆத்மா தூய்மை அடையும். அந்த தூய்மையான ஆத்மாவை கடவுள் முன்னாடி நம்ம அர்ப்பணிக்கும் போது கடவுள் மனிதர்களுக்கு எல்லா வளத்தையும் அப்படியே அள்ளி கொட்டுவார் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிச்சிருக்காரு. வாங்க பாடலை படித்து பார்க்கலாம். மதர், I shall weave a chain of pearls for thy neck with my tears of sorrow. இங்கே கடவுளை ஒரு அம்மாவாக நினச்சி சொல்கிறாரு, உன்னோட கழுத்துக்கு நான் ஒரு செயின் செய்ய போகிறேன், அதை முத்துக்களால் செய்ய போகிறேன். அந்த முத்து எதுலேருந்து தெரியுமா வந்தது? என்னுடைய கண்ணீர்லேருந்து வந்தது. நான் பட்ட கஷ்டங்கள் போது என் கண்ணிலேருந்து தண்ணீர் வருது இல்லையா, அந்த கண்ணீரை அதை முத்தாக்கி அதை நான் உனக்கு ஒரு செயின் ஆக்கி உன் கழுத்தில் போட போகிறேன். The stars have wrought their anklets of light to deck thy feet. இந்த நட்சத்திரங்களாம் அவங்களோட ஒளியை வச்சு உன் காலுக்கு ஒரு கொலுசு செய்யறதுக்காக எடுத்துன்னு வராங்க. But mine will hang upon thy breast.
ஆனால் அந்த நட்சத்திரங்களோட ஒளியெல்லாம் உன் காலுக்கு வந்து கொலுசாக வரும்போது என்னோட கண்ணீரை நான் அர்ப்பணிச்சிருப்பேன் இல்லையா, அந்த கண்ணீரெல்லாம் வந்து உன் கழுத்தில் மாலையாக இருக்கும். Wealth and fame come from thee, and it is for thee to give or to withhold them. எல்லா செல்வமும் எல்லா புகழும் உன்கிட்டேருந்து வர்றது தான். நீ நினச்சாதான் எங்களுக்கு தர முடியும், இல்லைனா நீயே வந்து அது எங்களுக்கு தராமல் வச்சுக்கவும் முடியும். பட் திஸ் மை சாரோ இஸ் absolutely மை ஓன். ஆனால் இந்த கஷ்டம், நான் அனுபவிக்கிற அந்த வேதனை, அது என்னுடையது. அண்ட் வென் ஐ பிரிங் இட் டு தி ஆஸ் மை ஆஃபரிங், அதை வந்து நான் உன்கிட்ட கொண்டு வந்து தரும்போது, என் கண்ணீராக அது காலில் வந்து நான் வந்து அதை கொட்டும் போது, தவ் ரிவார்டஸ் மீ வித் ஐ கிரேஸ். நான் என் பாவத்தை உணர்ந்துட்டேன், அந்த பாவத்துக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்றது உனக்கு தெரியும் போது, நீ என்னை உன்னோட அருளால் வந்து காப்பாற்றுவ, என்னை வந்து அருமையாக வச்சுப்ப அப்படின்னு சொல்லி, இதுதான் நீ எனக்கு தரக்கூடிய ஒரு பரிசு அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.